3 wise men. அந்த கிறிஸ்மஸ் சீரீஸ், கிஃப்ட்னா கிறிஸ்மஸ், மேபி அந்த பேர் உங்களுக்கு மேபி இதாக கன்ஃபியூஸாக இருக்கலாம். சரி, கிஃப்ட் சீரீஸ் என்னன்னா அந்த கிறிஸ்மஸ் சீரீஸ். என்னது? சாஸ்திரிகள் வந்து என்ன செய்தார்கள்? நட்சத்திரத்தை பார்த்து அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு அண்டையிலே வருகிறார்கள். இயேசு அண்டையில வந்து என்ன செய்கிறார்கள்? அவங்க வந்து அந்த கிஃப்டை கொண்டு வராங்க. என்ன கிஃப்ட் கொண்டு வராங்க? கோல்டு, ஃப்ரான்கின்சன்ஸ், மிர்ர். அப்படின்னா பொண்ணு, தூபவர்க்கம், தேங்க்யூ, வெள்ளை போல், இந்த 3 காரியங்கள் கொண்டு வருகிறார்கள். நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லும் போது அந்த நட்சத்திரத்தை யாரை குறிக்கிறது? வழிநடத்துகிற நட்சத்திரம், இயேசு அண்டையிலே வந்து கொண்டு சேர்த்த நட்சத்திரம் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா? ஆண்டவர் அழகாக அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்த கிஃப்ட் சீரீஸ்ல இருந்து ஆண்டவர் இப்போ ரீச்சிங் தி அன்ரீச்சபிள் சீரீஸ்ல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தொடக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ பார்க்கும்போது அந்த கிஃப்டை பார்க்கும்போது அவர் கொடுக்கும்போது அந்த கிஃப்டை எதை குறித்து அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம் என்றால் அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இட்ஸ் ஆல் ரெப்ரசன்ட் ஜீசஸ். அப்ப ஆவியானவர் வழிநடத்தல் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நாம் காண்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் உங்க ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆவியானவர் அழகாக நம்மை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி தான் கர்த்தர் நம்மை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. Now this in the year வந்து it's going to be a sending year. அப்ப இந்த வருஷம் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ண போறோம், நம்ம வந்து மூவ் பண்ண போறோம், நம்ம வெளியே போக போறோம். ஆமென். நம்ம வந்து மற்றவங்களை தொட போறோம். மற்றவங்க தொட போறோம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து குறித்து பேச போறோம். ஹல்லேலூயா. நம்ம அமைதியா இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா. மற்றவங்க பிரச்சனையோட இருக்கிறாங்க, பிரச்சனை சொல்றாங்க, அப்படியா உனக்கு வேணும், உனக்கு வேணும், அப்படி நம்ம இருக்க போறதில்லை. நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஜெபிக்க போகிறோம். உனக்காக நாம் ஜெபிக்கலாமா, இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பேசலாமான்னு சொல்லி சந்தர்ப்பத்தை நம்ம எடுக்க போகிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது இங்க வந்து ஒரு அழகான பேட்டர்ன் நம்ம பார்க்கிறோம். என்ன பேட்டர்ன் என்றால் இது தேவனுடைய பேட்டர்ன். ஆண்டவர் எப்பொழுதும் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். பைபிள் முழுவதும் God always sends. ஆண்டவர் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்ம புறப்பட போலனா அப்பனா கர்த்தருடைய பேட்டர்ன்ல சம்திங் இஸ் ராங், நம்ம செய்யாம இருக்கிறோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நம்ம செய்யாம இருக்கிறோம். ஏன்னா பிப்ளிக்கல் பேட்டர்ன் ஆதியாகம புத்தகத்திலிருந்து கடைசி வரை நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் எப்பொழுதும் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கும்போது வாசிங்க. ஆதியாகமம் 3:15. பகை உண்டாக்குவேன். தேங்க்யூ யா. அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கே நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் வந்து பேசுகிறார். யார்கிட்ட? ஏவாள்கிட்ட ஆண்டவர், பாம்புட்ட ஆண்டவர் பேசுகிறார், சர்ப்பத்துக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா அவர் சொல்லும் போது அங்க சம்பந்தம் இல்லாம அவர் அங்க நுழைகிறது. உண்மைதானே? அங்க அவர் நுழையே தேவையில்லை. ஆனா திடீர்னு அவர் யார் அந்த அவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி அங்க. அப்ப அந்த அவர் சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்புறம் ஆதியாகம புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தலை நசுக்கும்படி, சத்துருவின் தலை நசுக்கும்படி, அந்த பாவத்தை நசுக்கும்படி, மரணத்தை நசுக்கும்படி அவர் அனுப்ப போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சோ அப்ப the sending வந்து ஜெனசிஸ்ல ஆரம்பிச்சது. எங்க நிறைவேற்றினது? யோவான் 3:16 வாசிப்போமா? அல்லேலூயா. வாசிப்போமா? 3:16 மனப்பாடமா நிச்சயமா வச்சிருப்பீங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி அப்புறம் அனுப்புகிறார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா? அந்த தீம் வந்துகிட்டே இருக்கும். ஃபெய்த், லவ், ஹோப் வந்துகிட்டே இருக்கும். அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப அவர் அனுப்பும் போது அவர் அன்பினால் என்ன செய்கிறார்? அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு. ஆமென். அப்ப அந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டிங் வந்துகிட்டே இருக்குது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலர்கிட்ட சீடர்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் போகிறேன், ஆனாலும் நான் பரிசுத்த ஆவியானவர் நான் அனுப்ப போகிறேன். I will send the Holy Spirit. அப்ப பாருங்க, Jesus Father is sending Jesus is sending the Holy Spirit. Hallelujah.
And Jesus is sending the church through the Holy Spirit. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கு சிஷ்யராக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சபையை அனுப்புகிறார். அப்ப இந்த பேட்டர்ன் நம்ம பைபிள் முழுதும் பார்க்கிறோம். எங்க பார்க்கலாம்? நம்ம கொஞ்சம் இதை தியானிப்போமா? எங்க பார்க்கலாம்? மோசே ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்புனாரா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்ப அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் மோசேவை அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியில் எத்தனை பேர் ஃபாரோவின் கட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. புரியுதுல என்ன சொல்றேன்னு? ஆவியின் ரீதியில் அப்படின்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, பில்லி சூனியத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க. சில குடும்பங்கள் அப்படியே டிப்ரெஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சில குடும்பங்கள் தெரியுங்களா, அவங்க அப்படியே தற்கொலை மேலே தற்கொலைன்னு வாழ்ந்து கொண்டு. சில குடும்பத்தில் கேங்ஸ்டரிசம், வெட்டு குத்து சண்டை தான் அந்த குடும்பத்தில் பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த சாபத்துக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சந்ததி அவங்கள்ட்ட மாறுமா? அப்போ ஒரு மோசஸ் எழும்பப்பட வேண்டும், ஒரு மோசஸ் அனுப்பப்பட வேண்டும். So this is the pattern of God. இது ஆண்டவருடைய பேட்டர்ன். ஆண்டவர் அனுப்புகிறவர். யோசுவா நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் யோசுவாவை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு சுதந்தரிக்கும்படிக்கு. அல்லேலூயா, ஆமென். சோர்வா இந்த நேரத்தில், இந்த வாரம் பயங்கரமான கடினமான வாரம். அப்போ சோர்வா இருக்கிற வேளையில் ஆண்டவர் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பேசினார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ எழும்பி புறப்பட்டு போ என்று ஆண்டவர் யோசுவா சொன்ன வார்த்தை. பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளே, அவர் அனுப்புகிறவரா யோசுவா அனுப்பினார். கிதியோனை ஆண்டவர் மீடியர் மத்தியில் அனுப்பினார். உண்மைதானே? மீடியர்கள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா கிதியோனை கர்த்தர் எழுப்பி ஆண்டவர் அனுப்புகிறார். கிதியோன், நீ அடிக்க போற, ஒரே மனுஷனா நீ அடிக்க போற எல்லாத்தையும். அல்லேலூயா. So this is the sending year. Amen. அப்ப இந்த sending year, Lord send me, இப்படி எசையா சொன்னது போல ஆண்டவரே என்னை அனுப்புங்க என்று நாம் சொல்லுது போல கர்த்தர் நம்மளை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அதே போல தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள், இந்த சீசன் மட்டுமல்ல, அப்போஸ்தலருடைய சீசன், இந்த தொடக்கம், இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தின் தொடக்கம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அனுப்ப போகிறார் சபையை. The Lord is sending his church. Amen. எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் அப்படின்னா, இந்த நாட்கள் இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இங்கே எழுதப்பட்டிருக்கும் தெரியுங்களா? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், ஈஸியாக இருக்கும். இங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, சீடர்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க? மேலே பார்த்துட்டு இருப்பாங்க, கணந்து பார்த்துட்டு போகிறது. அப்போ தூதர்கள் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நீ மேலே பார்க்குற, இப்படி போனாரோ திரும்ப வரப்போகிறார். அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த டைம் லைன் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார், இயேசு மீண்டும் வரப்போகிறார். அந்த டைமில் இந்த சர்ச் எழும்ப போகிறது, சபையின் அசைவு எழும்ப போகிறது. அப்போ அந்த அப்போஸ்தலர் இப்படி பாதது போல ஆண்டவர் எழும்பினார். இப்போ நம்மளுக்கு வேலை இருக்கு, அவர் மீண்டும் வரப்போகிறார். வரும் வரை இந்த வேலை ஓடிக்கொண்டு இருக்க போகிறது. God is sending his church toward the world. Hallelujah. இதான் நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே, இதான் நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த சபை புறப்பட்டு செல்ல வேண்டும். The church must move. அதனால தான் நான் வலியுறுத்துகிறேன், நீங்களும் நானும் அசைக்கப்பட வேண்டும். சும்மா வந்தமா போனமான உள்ள சபை நாம் அல்ல. ஆமென். சில சபை எப்படியா, நான் நினைக்கிறேன், எப்ப சொன்னேன்னு எனக்கே தெரியல, சில சபைகள் இப்படியாக நிறைய இடத்துல இப்படியாக நாம் இருந்தோம், இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. சபைக்குள்ள நிறைய பேட்மேன் வந்துட்டாங்க. ஸ்பைடர்மேன் வந்துட்டாங்க. ஸ்பைடர்மேன் நான் பேட்மேன் பற்றி சொன்னேன், இப்போ ஸ்பைடர்மேனுக்கு வரேன். ஸ்பைடர்மேன், நிறைய பேர் ஸ்பைடர்மேன் தெரியுங்களா? சபைக்குள்ள வந்தோடனே இந்த ஸ்பைடர்மேன் அந்த இது அடுக்குவாரு, அந்த வேப் படித்தீங்களா? நீங்கள் பார்த்து சீரியஸாக நீங்களாம் படம் பார்க்க மாட்டீங்க, தெரியும் என்னது? அந்த வேப் அடிப்பார், ரைட்டுங்களா? அந்த வேப் அடித்தோடனே என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? என்ன நடக்கும்? அது இது அடித்தோடனே என்ன நடக்கும்? எல்லாம் ஒட்டிக்குவாங்க. அப்போ அந்த ஸ்பைடர்மேனுடைய வேப் அப்படியே அந்த ஒரு என்ன, எட்டுக்கால் பூச்சியா தமிழில்? சரி, எட்டுக்கால் பூச்சி. எட்டுக்கால் பூச்சி போல் அப்படியே அந்த ஸ்பைடர் வேப் முழுசும் இருக்குது, சபை முழுசும். எவன் வந்தாலும் மாட்டிக்குவான் உள்ளுக்க. அப்போ சபைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்க வாழ்க்கை தான், இப்படியே ஒட்டிக்கிட்டே. வெளியாக மாட்டேன், போக மாட்டேன், இதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி வெளியாகன செத்த பாடினு. இதான் வாழ்க்கை. நிறைய இடத்துல இதான் நடந்துட்டு இருக்குது. ஸ்பைடர் வேப்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அனுப்புகிறார். கோ.
அனுப்புகிறார். போ நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று. ஆகையால் நம் சபை அப்படியாக we not going to build spider webs. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்பைடர் வெப் நம்ம செய்ய போறதில்ல. இந்த வேலை நம்ம வந்து உருவாக்கி அனுப்ப போகிறோம். இதான் கர்த்தருடைய அசைவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் பாருங்க, இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். you must understand what is apostolic movement. இந்த பேர் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? எங்க பார்த்தாலும் இந்த பேர் எப்பா பிடிச்சி கிழிச்சு எடுக்கிறாங்க இந்த பேரை. எங்க பார்த்தாலும் apostolic movement. now what is apostolic movement? இந்த அப்போஸ்தலரின் அசைவு என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். what is apostolic movement? ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே வந்து முதலாவது தெரியல. நல்லா இருக்கு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. அது கவர்ச்சியாக இருக்கும்படி எனக்கு பேர் அங்கே வந்து எழுதப்படுது. ஆனால் what is apostolic movement? apostolic movement என்ன? see, அந்த அப்போஸ்தல் சொல்லும்போது என்ன தெரியுங்களா? அந்த அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் மிஷன் சொல்லும்போது என்ன தெரியுங்களா? இவர்கள் வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக அனுபவித்து புறப்படுகிறவர்களாக இருக்கிற அதெல்லாம் அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட். அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரைஸ்ட் and then bring Christ to the world, அதான் அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட். அப்போ நம்ம வேற காரியம் நம்ம கொண்டு வந்தோம் என்றால் அப்போ அங்கே வந்து என்னது தவறான அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் ஆக மாறிவிடும். அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் இஸ் நாட் ப்ராஃபஸி. தீர்க்கதரிசனம் பயங்கரமாக உரைக்கிறது அது அப்போஸ்தலிக். அது உள்ளுக்கு கலந்து இருக்குது. ஆனால் அது அப்போஸ்தலிக், அதான் ஃபவுண்டேஷன் கிடையாது. அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் கிடையாது. அது நடந்தது, ஆனாலும் அது முக்கிய காரணம் அல்ல. அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் என்ன தெரியுங்களா? அவரை அனுபவித்து அவரை கொண்டு போகிறது. அதான் அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட். திருப்பி அந்த காரியம் தான் கொண்டு வரேன். அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் என்ன? அவரை அறிந்து கொள்வது, அவரை அனுபவிக்கிறது, அவரை கொண்டு போகிறது. இப்படி இந்த சாஸ்திரிகள் வந்து அவர்கள் போனார்கள், அனுபவித்தார்கள், அவரே கொடுத்தார்கள். யாரு? அந்த கிஃப்ட் மூலமாக பார்க்கும்போது அதுதான் அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் ஆக இருக்கிறது. So apostolic, the focus of this apostolic movement is not miracle, is not it's not the prophet. இப்போலாம் டிக்டாக்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில. எல்லாம் ப்ராஃபிட்லாம் பயங்கரமாக வந்து அப்படியே ப்ராஃபிட்லாம் வரும்போது எல்லாம் காலு கீழே உழுவுறாங்க, தங்கத்தை போடுறாங்க, நகையை போடுறாங்க, இன்னும் பயங்கரம் எவ்வளோ பயங்கரமான உள்ள என்னது சொல்லுவாங்க காரியங்கள்லாம் செய்கிறாங்க. The focus is not people. The focus is not person. The focus is not on miracles. ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியாக அற்புதம் அடையாளம் அசைவு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை கேட்டேன். இதெல்லாம் இல்லைன்னா நடக்கலைன்னா கர்த்தர் ஆராதிப்பீங்களான்னு கேட்டேன். கேன் யூ ஸ்டில் வர்ஷிப் காட்? ஆமென். தேவன் மேலுள்ள அன்பு நீங்கள் ஆராதிப்பீங்க. தேவன் மேல விசுவாசம், எனக்கு உணர்ச்சி இருக்குதோ இல்லையோ நான் தேவனை ஆராதிப்பேன். அதுதான் விசுவாசம். Our faith is not based on feeling. Amen. It's not based on feeling. ஃபீலிங்னால இல்லை. சமயத்தில் ஏக்கான் பட்டு கூட ஃபீலிங்காக இருக்கும். ஏக்கான் பட்டு கூட புல் அரிக்கும். ரைட்டுங்களா? தவறாக நினச்சிக்க கூடாது. சரி. So it's not, this focus is not upon stage, it's not about prophet, it's not about branding, but it's about Christ and Christ alone. So the launching, எப்படிப்பட்ட launchingனா sending out, எப்படிப்பட்ட sendingனா it's to reveal Christ, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையால் சபையே, இதனாலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்களும் நானும் அப்படியாக கர்த்தர் அனுப்ப போகிறார். The Lord is going to send you. இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி அதுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி அனுப்பப்பட போகிறோம்? அந்த அனுப்பப்படும் போது நாம் என்ன வெளிப்படுத்த போகிறோம்? ஹல்லேலூயா. அப்போ அனுப்பப்படும் போது நம்ம வந்து பிரதர் சிஸ்டர் நான் லெவர்ஸ் ஆஃப் காட்லேருந்து வந்திருக்கேன் அப்படி நம்ம வந்து லெவர்ஸ் ஆஃப் காடை வெளிப்படுத்த போகிறோமா? இல்லாட்டி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளே வெளிப்படுத்த போகிறோமா? இல்லை நம்ம எதை வெளிப்படுத்த போகிறோம் என்று அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட்ல நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 1727 அப்படின்னா 18th century அப்படின்னு சொல்லுவாங்க. 18th century 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனில் வந்து ஒரு கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமம் பேர் என்ஹார்ட். இது நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் என்ஹார்ட் என்ற ஒரு கிராமம் இருந்துச்சு ஜெர்மனில். அப்போ அந்த என்ஹார்ட் சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு மிஷினரி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பேர் வந்து நிக்கலஸ் ஜின்சென்டாஃப்.
அப்போ அவர் என்ன செஞ்சாராம், அவர் கர்த்தருக்காக ஊழியம் அந்த சின்ன கிராமத்தில் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் போது அங்கே அவருடைய இடத்துல வந்து ரெஃப்யூஜிஸ், மொரோவியன் ரெஃப்யூஜிஸ், அப்படின்னா இந்த கூட்டம், இந்த ஜனங்கள், மொரோவியன் என்ற ஜனங்கள், அவங்க என்னன்னா அவங்க பாதிக்கப்பட்டு அவங்களோட தேசத்தில் வந்து துன்பப்பட்டு அவங்கள சாகடிக்க ஆரம்பித்தார்கள். இவங்களாம் வந்து தள்ளப்பட்டவர்கள், எப்படி சொல்லுவாங்கன்னா அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகதிகள், ரெஃப்யூஜிஸ், அகதிகள். இந்த அகதிகள்லாம் காயப்பட்டு சிலர் செத்துட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படியே இந்த என்ஹார்ட் இந்த கிராமத்துக்கு அவங்க வந்து ஓடி வந்துட்டாங்க. காயம் எல்லாம் வந்து தெரியுங்களா, எல்லாம் அந்த வேதனுடைய காயத்துடைய சிலர் வந்து குடும்பம்லாம் இழந்துட்டாங்க. அந்த இடத்துல வரும்போது நிக்கலஸ் இன்சென்டாஃப் என்ன செஞ்சாராம், இவர் வந்து இவர்களை அரவணைக்க ஆரம்பித்தார்கள். இவர்களை ஆமென் அரவணைக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் அகதிகள் என்று எண்ணாமல் இந்த ஜெர்மன் மிஷனரி என்ன செஞ்சாரு, அரவணைத்தார். இவங்க எல்லாத்தையும் அரவணைத்து என்ன செஞ்சாரு, இவங்களுக்கு ஆண்டவர் குறித்து சொல்லி இவர்களுக்கு மூலியமாக ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிச்சாராம். ப்ரேயர் மீட்டிங், ஜஸ்ட் ப்ரேயர். அப்போ இந்த ப்ரேயர் பெருக இந்த ப்ரேயரில் ஆண்டவர் அசைவாட ஆரம்பித்தாராம். அதான் தேவ பிள்ளைகள் நான் சொல்கிறேன், ப்ரேயர் இஸ் பவர்ஃபுல். த அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சுன்னா ஜெபத்தில் தான் ஆரம்பிச்சது. இங்கே மேலாறையில், அப்பர் ரூமில். அப்போ நம்ம ஜெபம் வந்து சாதாரணமாக எண்ண முடியாது. அதனால நம்ம கூடுகிற இந்த ப்ரேயர் மீட்டிங் சாதாரண ப்ரேயர் மீட்டிங் அல்ல. அப்படி நம்ம எண்ணக்கூடாது. தேவன் எட்டைப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பண்ணுற ஜெபம் வந்து ஆண்டவரே இப்படியாக நான் சொல்ல இயேசுவின் நாமத்தில் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். இந்த அசைவை கர்த்தர் நடத்துகிறார் என்று நீங்கள் எல்லாரும் உணர்றீங்க, நானும் உணர்றேன். உண்மைதானே? கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சி, நீங்கள் சொல்ல சில சாட்சி 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நான் கேட்ட உங்கள் மூலியமாக கேட்ட சாட்சி பல சாட்சிகள், நிறைய சாட்சிகள். உண்மைதானே? அப்போ கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ஸோ இந்த ப்ரேயர் மீட்டிங் மூலியமாக நிக்கலஸ் இன்சென்டாஃப் வந்து இந்த மொரோவியன்ஸ் கர்த்தருக்குள் எழும்புனாங்களாம் பயங்கரமாக. அகதிகள் அப்படின்னா எல்லாம் தள்ளப்பட்டவர்கள், இவங்களாம் உருப்படாதவங்க, இவங்களாம் வந்து தெரியுங்களா அகதிகள். இப்போ நம்ம ஊரில் இருக்கிறாங்களே, யார் இருக்கா நம்ம ஊரில்? ரோஹிங்கியா இருக்கிறாங்க, பங்களாதேஷ் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி பார்ப்போம், ஓ ரோஹிங்கியாவா இவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்கள இப்படி பார்ப்போம். அப்படிப்பட்ட மொரோவியன்ஸில் நிக்கலஸ் இன்சென்டாஃப் தேவனை கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தேவனை கொடுக்கும்போது இவர் எழும்பினார்கள். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த சின்ன கிராமத்திலிருந்து 100 மிஷினரி எழுப்பினார்கள் மொரோவியன்ஸ். இவங்க மூலியமாக தான் இதெல்லாம் எழுதப்பட்டு தெரியுங்களா. ஆனால் வந்து பிரபலமாக ஆகாத காரியங்கள் இவர்கள் மூலியமாக தான் அநேக இடத்துல எழுப்புதல் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவைவல்ஸோட காரணம் வந்து இந்த ஹென்ஹார்டோடைய அசைவுனாலே புறப்பட்ட போன உள்ள ரிவைவல், எழுப்புதல். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் அனுப்பப்பட்டார்கள், they were sent out. அதே போல தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எண்ணிக்கை பார்க்காமல், நீங்களும் நானும் யாருன்னு பார்க்காமல், நாம் கர்த்தர் சமூகத்திலே நாம் நிலை நிற்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறவராக இருக்கிறார். அப்புறம் நம்ம அனுப்பப்படும் போது நாம் செல்ல வேண்டும். ஆமென். எப்படி நம்ம வந்து செய்ய போகிறோம்? இந்த மூவ்மெண்ட் எப்படியாக? விசுவாசத்தினால், சொல்லுங்களேன், நம்பிக்கையினால், அன்பினால் நம்ம செயல்பட போகிறோம், மூவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம அப்போஸ்தலர் பூர்வமா ஹவ் இட்ஸ் கோனா ஸ்டார்ட், எப்படி நம்ம ஆரம்பிக்க போகிறோம்? அப்போஸ்தலர் நாம் திருப்பிக்குள்ள 1ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 1 to 3 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1:1 3 நம்ம வாசிக்க போகிறோம். we're going to read 1 to 3. நான் 11 வரைக்கும் போகலான்னு, கடைசியில் 3 வரைக்கும் தான் போக முடிந்தது. இன்னைக்கு நான் இது வரைக்கும் போக போகிறேன்னு எனக்கு தெரியல. வாசிப்போமா? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, இங்க வந்து யார் எழுதுறாருன்னா லூக் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? தியோபிலஸ்க்கு எழுதுறாரு. ரைட்டுங்களா? தியோபிலஸ் தானே எழுதுறாரு. அவர் 2 காரியத்தை எழுதுறாரு. ஒன்று வந்து என்ன புத்தகம்? ஒன்று வந்து லியூக், இன்னொன்று வந்து இங்கே ஆரம்பிக்கிறார் அப்போஸ்தலர், த மூவ்மெண்ட். அப்போ இங்கே ஒரு மூவ்மெண்ட் காமிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய நடந்த காரியம், அவர் உபதேசித்த காரியங்கள், இங்கே வந்து சபையின் அசைவின் காரியங்கள். இவர் அழகாக தெளிவாக ஒன்றொன்றாக ஆராய்ச்சி பண்ணி எழுதினவர் இவர், டாக்டர் லியூக்.
சும்மா அவர் எழுத கிடையாது, சும்மா கேள்விப்பட்டு எழுத கிடையாது, எல்லாத்தையும் கேட்டு அவர் எழுதின காரியங்கள். வேதம் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், மரியாள் தாய், இயேசுவின் தாயாகிய மரியாள்கிட்ட கூட அவர் கேட்டிருக்கலாம் அந்த விவரத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப கவனமாக எழுதின ஒரு காரியமாக இருக்கிறது, நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்து எழுதின காரியங்கள். யாரு 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 டாக்டர் லியூக். சரி வாசிங்க, அவர் என்ன செஞ்சார்? யார் சீரர்கள்ட்ட ஆண்டவர் அப்போஸ்தலர் மத்தியிலே பேசி, உயிர் தெழுந்த பிறகு பேசி ஹல்லேலூயா. 4 வரைக்கும் வாசிச்சிருங்க. அன்றியும் அவர் அவர்களோடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், சில நாட்களில் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம். ஓகே ரைட். 1 திருப்பி வாசிங்க. 1வது காரியம் 1வது வசனம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு, I mean is commanded through the Holy Spirit, I have given commandments to the apostles. அப்படி என்ன போட்டிருக்கு? அப்புறம் அப்போஸ்தலருக்கு அவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, 2 காரியங்கள் இல்லாட்டி 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேரம் இருந்துச்சுன்னா நேரம் இல்லைன்னா ஒரு காரியம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 1வது காரியம், பரிசுத்த ஆவியின் மூலமாக இவர்கள் கட்டளையிடப்பட்டது. யாருக்கு கட்டளையிடப்பட்டதுன்னா வாசிங்க, என்ன போட்டிருக்குது? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஓகே, எனக்கு verse 2 இங்கிலீஷ்ல யாராச்சும் வாசிங்க. verse 2. Until the day in which he was taken up, after he through the Holy Spirit had given commandments to the apostles whom he had chosen. Whom he had, நான் இதுதான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா whom he had chosen, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே முதல் காரியம், நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் எட்டாதவைகள் எட்டும்படிக்கு, போகாத இடத்துக்கு போகும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen the church in order to go out and reach out to the world. Hallelujah. So நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப நான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் சபையாக, ஆண்டவர் சபையில ஒவ்வொருவரும், சபை அசைவுக்குள்ள ஒவ்வொருவரும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் காணப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். Hallelujah. You are the one that God has chosen. இந்த apostolic movementல ஆண்டவர் யார் யார் தெரிந்து கொண்டாரோ அவர் கட்டளையிட்டார் என்று போட்டிருக்குது. எப்படி கட்டளையிட்டாரோ? பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் commandment கொடுக்கிறார். Go அப்படின்னு commandment கொடுக்கிறார். Hallelujah. அப்ப நல்லா நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த சபையில் அசைவன் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த குரல் கேட்க முடியும். அப்ப ஆண்டவர் அந்த chosen பீப்புளுக்கு ஆண்டவர் சரி chosenனா பாருங்க, நான் உங்க ஒண்டிதான் அப்படி இல்லை, இந்த சபை. ஹல்லேலூயா. அப்ப அந்த சபைக்குள்ள ஆண்டவருடைய அசைவுக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த கட்டளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். யாருக்குன்னா his chosen ones, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வாசிங்களே, நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது. சரி, 1 பேதுரு 2:9 வாசிங்க. 2 பேதுரு 1:9. நானா அப்படின்னு கேள்விக்குறி தலை மேல தெரியும். வாசிங்க. 1 பேதுரு 2:9. You are the chosen ones. நீங்களோ ஓகே, கொஞ்சம் இருங்கயா. எல்லாரும் எடுத்து பாருங்க. என்ன போட்டிருக்குது? நீங்களோ. என்னது? எல்லாம் சொல்லுங்களேன். யாரு? நீங்களும் நான் யாரு? நானே தான் சொல்லிக்குவோம். நானே தான். ஆமென். நீங்களும் சொல்லும் போது யாரு? நாதான் சொல்லி நாதான். ஆமென். நாதான். நீங்களோ வாசிங்க. உங்களை அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளி எடுத்து, அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய அவர் பிரதான ஒளிக்கு யார்? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. We are the chosen generation. Now you are special. நான் சொல்றேன், நீங்க very very special. You are the chosen generation. அவ்வளவுப்பட்ட சந்ததியில நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென்.
ஆமென். எப்போ தெரியுங்களா, நம்மளுக்கு இப்போ தெரியாது, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்போ பிளராக இருக்கும். இப்படி வந்து டிவி பிளராக இருக்க போது நம்மளுக்கு பிளராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியாது, கண்ணு பிளராக இருக்கும். எப்போ தெரியுங்களா தெரியும் நம்ம சோசன் ஜெனரேஷன்னு? அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கும்போது, ஆண்டவர் அறியாதவர்கள், அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தள்ளப்படும் போது, நம்ம வந்து எச்சம் முழுங்கிட்டு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரியும் ஐ ஆம் சோசன் ஜெனரேஷன். அல்லேலூயா. பிசாசு வருவான், புடிச்சு இழுத்து தரன்னு இழுத்து போவான், அவனுடைய ஆக்கினி தீர்ப்புக்கு கொண்டு போவான் பாருங்க. அதை பார்க்கும் போது தான் நமக்கு தெரியும் ஐ ஆம் சோசன் ஜெனரேஷன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவர் ரத்தம் என் மேலே பூசப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. வாசிங்க. ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். ஹல்லேலூயா. யூ ஆர் தி கிங்லி ஜெனரேஷன். அப்படினா ராஜாவுடைய சந்ததி. ஆமென். யார் அந்த ராஜா? இயேசு. ஏரோது ராஜான்னு சொல்லிடாதீங்க, ராங் ராஜ்யத்தில் உட்கார்ந்திருக்கீங்க. யார் ராஜா? இயேசு கிறிஸ்து. அந்த ராஜாவின் சந்ததியில் நம்ம இருக்கிறோம். அப்புறம் ஆசாரியர் கூட்டம். ஆசாரியர் கூட்டம் சொல்லும் போது நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது அந்த மகா கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக போகிற நுழைவு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசாரியர் சந்ததி. வாசிங்க. பரிசுத்த ஜாதியாகியும் ஹோலி ஜெனரேஷன். ஆமென். அவருக்கு சொந்தமான ஜனம். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம் his special people. அப்படிதானே போட்டிருக்கு சிஸ்டர்? his special. Now let me tell you, you are special to God. Amen. இந்த ஸ்பெஷல் ஜெனரேஷன் நான் கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென். ஸோ இந்த ஸ்பெஷல் ஜெனரேஷன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இன்னைக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன், இன்னைக்கு நான் அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. யூ ஆர் ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷல். திரும்பி சொல்றேன், நீங்க ஸ்பெஷல். ஆமென். நீங்க யாரா இருந்தாலும் நீங்க ஸ்பெஷல். யூ ஆர் ஸ்பெஷல் டு காட். அப்ப ஏதோ விதத்துல வந்து கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா படிச்சிருக்காரு. ஏன் தெரியுங்களா? நீங்க ராஜாவோட பிள்ளை. ராஜாவோட பிள்ளை குறை இருக்காது. ராஜா பிள்ளை அவர் ஸ்திரமாக எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமென். சில உதாரணம் வந்து நான் திருப்பியும் சொல்லிடுறேன். திருப்பியும் சொன்னேன்னா கேட்டுங்க, திருப்பி ரெண்டாவது கேட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். சில பேர் கேட்க, சில பேர் மறந்துருப்பீங்க. யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள். ஹவு ஸ்பெஷல், எவ்வளோ ஸ்பெஷலாக நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் அனுப்பும் போது, கர்த்தர் உங்கள் மூலியமாக செயல்படும் போது, கர்த்தர் பெரிய காரியம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதான் சொல்கிறேன், யூ ஆர் ஸ்பெஷல். உங்கள் மூலியமாக நிறைய பேர் அந்த ஸ்பெஷலை பெற்றுக்கொள்வாங்க. அவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள். ஆமென். அல்லேலூயா. உதாரணம் வந்து ஒரு கதை உண்மை நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து அவன் வந்து தெரியுங்களா, அவன் வந்து வியட்நாம் சண்டையில் அவன் வந்து ஒரு பிளேனை ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டும் போது தெரியுங்களா, வியட்நாமில் வந்து பாம்பு அடிச்சிருச்சு அந்த ஃபைட்டர் ஜெட்டில். அந்த ஃபைட்டர் ஜெட் பேர் வந்து கிட்டி ஹாக். அவன் கிட்டி ஹாக் வந்து பாம்பு பட்டு அடிச்சு மிசைல் பட்டு தெரியுங்களா விழுவும் போது இவர் பேர் சார்ல்ஸ் பிளம். இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் இஜெக்ட் பண்ணிட்டார். அவர் சீட்டை இஜெக்ட் பண்ணும்போது என்ன வரும், அப்புறம் பேராஷூட் வரும். ஓகே, பேராஷூட் வந்து நல்லா விரிச்சு அவர் காட்டுக்குள்ளே அப்படியே அவர் வந்து விழுந்துட்டார். விழும்போது பிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் வச்சாங்க. அப்புறம் விடுதலை செஞ்சுட்டாங்க, யூஎஸ்க்கு போயிட்டார். இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறார். அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் அவரோட மனைவி கூட ரெஸ்டாரண்ட்டில் யூஎஸில் இருக்கும்போது ஒரு மனுஷன் அவர் இடத்துல வந்தாராம். வந்து அவர் சொன்னாராம், யூ ஆர் சார்ல்ஸ் பிளம் ரைட் அப்படின்னு. எஸ்ன்னு. நீ தானே அந்த கிட்டி ஹாக் ஜெட் பிளேனை ஃப்ளை பண்ண? ஆமாம் அப்படின்னு. எப்படி உனக்கு தெரியும்னு? நீ தானே அந்த பேராஷூட்டில் அழகாக வந்து விழுந்தேன்னு. ஆமாம் நான் தான். நீ யாருப்பா கேட்டார். அந்த பேராஷூட் நல்லா வேலை செஞ்சு தானே அப்படின்னு. நல்லா வேலை செஞ்சு, அதனால தான் நான் சேஃபாக இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேராஷூட் பேக் பண்ணது நான் தான் பேக் பண்ணேன். இவர் பேர் கூட இந்த கதையில் எழுதப்படலை. யூ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹி. அப்போ அவர் சொன்னாராம், நான் உன்னை பார்த்ததே இல்லைப்பா. இல்லை, நீங்கள் போகும்போது நான் எப்போதும் பார்ப்பேன். அப்போ என்னோடய வேலை வந்து தெரியுங்களா, அப்படியே பேக் பண்ணுற வேலை தான். அ ஸ்மால் ஜாப், நோபடி லுக்ஸ் அட் மீ. யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்மால் காரியம் அவனை காப்பாற்றினது. அல்லேலூயா. ஸோ தட்ஸ் வை ஐ அம் சேயிங். நான் சொல்கிறேன், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம், நீங்களும் நானும் விசேஷமானவர்கள்.
எந்த விதத்தில் கொண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எப்படியாக அந்த ராணுவரில் இவருக்கு ஒரு பங்கு இருந்துச்சுன்னா, அந்த பேக் பண்ணுறது, பேராஷூட் பேக் பண்ணுறது பங்கு இருக்குன்னா, நம்ம ராஜ்யத்தில் கர்த்தர் ஒவ்வொருக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அது விசேஷமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு பங்கு, எல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக செயல்படுமே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன், நம்மளுக்கு நேரம் இல்லை. வாசிங்க அதே வசனம், 3வது வசனமா? அப்போஸ்தலர் தான், ஒண்ணுதான். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை எப்பயே வந்துருச்சு தமிழ்ல, 3வது வசனத்துல வந்துருச்சுங்களா? ஓகே ஓகே. என்ன செஞ்சாரு? அவர்களுடனே பேசி, ராஜ்யத்தை குறித்து அவர் பேசி அநேகம் தெளிவான திருஷ்டங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக. நான் நோட் பண்ணீங்க. நம்பர் 2, அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். He presented himself alive to the apostle. Now let me tell you church, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தியின் மத்தியிலே அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்க போகிறார். He going to present himself alive to each and every one of you. Hallelujah. Are you all excited? நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா? Jesus is going to show you that I am alive. Hallelujah. Amen. See, Jesus எப்படி உங்களுக்கு தோன்ற போறதுன்னா, நான் சொல்றேன், இது வந்து ஆண்டவர் ப்ரொஃபெட்டிக்கா இந்த சபை கொடுக்கிற வார்த்தைகள். கர்த்தர் உயிரோடு இருக்கிறவர் நீங்க பார்க்க போறீங்க உங்க லைஃப்ல. அவர் உயிரோடு பேசுகிறவர் நீங்க உணர போறீங்க. வாவ், இப்படி பேசுறாரு, என்னை தோன்றாருன்னு சொல்லி நீங்க உணர போறீங்க. அவர் ஜீவிக்கிறார் என்று அவர் நிரூபிக்க போகிறார். ஏன்னா அப்போஸ்தலர் நடந்த முதல் காரியமே அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்று. ஏன் தெரியுங்களா? இந்த உயிரோடு இருக்கிறவர் அவங்க தான் கொண்டு போக போறாங்க. ஆமென். அப்போ உயிரோடு இருக்கிறவர் முதலாவதாக இவர்கள் அனுபவிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர் தம்மை தாமே காண்பித்தார். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் வந்து படத்தில் இருக்கிற கிறிஸ்துவை நம்ம பார்க்க போறதில்ல. அவன் அது உயிரோடு இருக்கிற கிறிஸ்து அல்ல. அவன் எத்தனை பேர் கூட இருக்கீங்க? நம்ம வந்து மூவியில வந்து தெரியுங்களா, பார்க்கிற வீடியோல கிறிஸ்துவை நம்ம பார்க்க போறதில்ல, இல்லாட்டி பிரமிக்கப்பட போறதில்ல, இல்லாட்டி யூடியூப்ல பார்த்த கிறிஸ்துவை வந்து இல்லாட்டி சோசன், இல்லாட்டி தி மூவி ஆஃப் கிரைஸ்ட் பேஷன் அதை பார்க்க பிரமிக்கப்பட போறதில்ல, இல்லாட்டி ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிரியை செய்றார் பாருங்க, இவ்வளவு பயங்கரமான அனுபவம் தரிசனம் கொடுக்கிறார் பார்த்து பிரமிக்க போறதில்ல. அவர் நம்மிடத்தில் உயிரோடு இருக்கிறவர்களாய் காண்பிக்க போகிறார். He is going to present himself alive to each and every one of us. Hallelujah. Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் காண்பிக்க போகிறார். சீடர்கள் அதுதான் பார்த்தாங்க. தாமஸ் வந்து நாளில் அப்போஸ்தலர் தாமஸ் வந்து அவர் வந்து என்னது, நான் தொடலைனா நான் என்னது, நான் வந்து அந்த காயத்தில் வந்து நான் விரல் விடலாம், நான் நம்ப மாட்டேன். நான் ஆண்டவர் செஞ்ச ஏன் தெரியுங்களா? உயிரோடு எழுந்து சீடர் இடத்துல வந்தார். முக்கியமான காரியம் ஏன் வந்தார்னா, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தான் வந்தார். You must experience that I am alive. தாமஸ் தொட்டு பார். தாமஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரைஸ்ட். அதனால் தாமஸ் இந்தியாவுக்கு போகும்போது கிறிஸ்து உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை கொண்டு போனார். ஆமென். தாமஸ் சொல்லும்போது அழுந்திருப்பார், நான் இயேசுவை தொட்டேன். ஐ டச்ட் கிரைஸ்ட். அவர் தழும்பை நான் தொட்டேன். ஐ நோ, எனக்கு தெரியும். அந்த தழும்புகளால் உங்களுக்கு சுகம் உண்டு. அந்த தழும்புகளால் இந்தியாவே சுகம் கர்த்தர் கொடுத்து வந்து. ஹல்லேலூயா. ஆமென். கவனிச்சிங்களா? உயிரோடு இருக்கிறவர்கள் அனுபவிக்கும் போது அந்த உயிரோடு இருக்கிறவரை கொண்டு போனார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் அப்படியாக நீங்கள் முதல் காரியம் என்ன சொன்னேன்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are the chosen one. And God is commanding the chosen one. ஆண்டவர் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். He is commanding. Hallelujah. அவர் என்ன கமாண்ட் பண்றாருன்னா பாருங்க, அவர் போகும்படி கமாண்ட் பண்றாரு, வெயிட் பண்ணும்படி பரிசுத்த இருந்து நம்ம பிறகு வர போகிறோம். அவர் கமாண்ட் பண்றாரு, காத்திருங்கள், பரிசுத்த நடத்த போகிறார் என்று ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஆனால் முக்கியமாக அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே உயிரோடு இருக்கிறவராய் வெளிப்படுத்தினார். He presented himself. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு. Presented himself alive. He is not a dead God. நம்ம செத்த கடவுளை நம்ம வந்து விடுவிக்க கிடையாது.
ஹல்லேலூயா. பேசாத கடவுளை நம்ம விடுவிக்க கிடையாது. ஆமென். ஜீவனுள்ள தேவனை நாம் விடுவிக்க கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். ஆகிய தேவ பிள்ளைகளே, ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அவர் இந்த நாளிலே கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்க போகிறார். ஸோ இட்ஸ் டைம் சர்ச், நீங்கள் அதிகமாய் கர்த்தர் சமூகத்திலே தேடுவது. இட்ஸ் டைம், ஆண்டவரே உங்களை பார்க்கணும்பா, அந்த வாஞ்சியோடு அவர் தேடுவது. இட்ஸ் டைம், நீங்கள் தேவனுடைய வார்த்தை படிக்கும்போது ஆண்டவரே காண்பீங்க. அவன் காண்பீங்க, ஆண்டவரே ஐ வாண்ட் டு see you alive. நீங்கள் ஜீவனுள்ள தேவனை நான் பார்க்கணும்ப்பான்னு சொல்லி நீங்கள் நாடும் போது, தேடும் போது, வாஞ்சிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆக எப்படி அவரை பார்க்க போகிறோம், எப்படி அவர் வெளிப்பட போகிறார் என்று நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஹோம்ஒர்க் ஜான் சாப்டர் 17 வாசிச்சுட்டு வாங்க. யோவான் 17வது அதிகாரத்தில் அதில் சில காரியங்கள் இருக்கிறது. அனுப்பப்பட்டவர்களை குறித்து சில காரியங்கள் இருக்கிறது. யோவான் 17 நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம அந்த காரியத்தை நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாளிலே ஆவியானவர் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். இன்னைக்கு சபை கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த சபையின் அசைவு முதல் தொடக்கம் என்னவென்றால், நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவர் உயிரோடு இருக்கிறவராய் அவர் வெளிப்பட போகிறார். ஆமென். So you experience Christ, then only you're going to bring Christ to other people. Hallelujah. ஜெபம் செய்வோம். Let us pray.